வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ் இந்த எபிசோடில் மசாலா படம் இந்த திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்கலாம். பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆன்லைன் ரிவ்யூவர்ஸ் வந்து சீப் பப்ளிசிட்டிக்காக வந்து எல்லா படத்தையும் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சினிமாவுடைய கிராஃப்டே தெரியல. அவங்க வந்து அவங்களுடைய பப்ளிசிட்டிக்காக எல்லா படத்தையும் வந்து கலாய்க்கிறாங்க, எல்லா படத்தையும் நக்கல் விடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து ஆன்லைன் ரிவ்யூவர்ஸ் மேலே இருக்குது. அது வந்து பிளாக் ரைட்டர்ஸாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் யூடியூப் ரிவ்யூவராக இருக்கலாம், ஆர்எல்ஸ் ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாஸில் இருக்கவங்க மேலே பொதுவான குற்றச்சாட்டு இது இருக்குது. ஆனால் அவங்க அந்த குற்றச்சாட்டில் வந்து ஒரு சில சதவீதம் உண்மை இருந்தாலும் கூட முழுசாக ஏற்றுக்க முடியாது. அந்த குற்றச்சாட்டு வந்து முழுதாக உள்வாங்கி கொள்ள முடியாது, ஏற்றுக்க முடியாது. ஒன்று ஆன்லைன் ரிவ்யூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், நல்லா இல்லைன்னு சொல்கிறோம். ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட அந்த படம் ஓனதே கிடையாது. ஸோ ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொல்லி கூட அந்த படம் ஓடி இருக்குது. ஸோ எதுவுமே வந்து ரிவ்யூ பார்த்துட்டு வந்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதுதான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ரிவ்யூவால் தான் ஒரு படத்தோட வந்து ஒரு ரிவ்யூவால் தான் வந்து ஒரு படத்துடைய கலெக்ஷன் பாதிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. இதை விட நாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்ல படத்தை கூட யாரும் போய் தேட்டரில் போய் பார்க்கலாம். உதாரணத்துக்கு வந்து குற்றம் கடிதல் படம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் அதை யாருமே தேட்டருக்கு போய் பார்க்கலன்ற மாதிரி ஆன்லைன் ரிவ்யூவர்ஸ் வந்து அவங்க சைடில் சொல்கிற ஒரு விஷயம். ஸோ இதை மையப்படுத்தி மசாலா படம் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட அதாவது மசாலா படத்தோட கதை என்னென்னா, நான் கஷ்டப்பட்டு படத்தை எடுக்கிறாரு ஒரு ப்ரொடியூசர். அந்த படத்தை வந்து ஒரு கிரிட்டிக் வந்து படம் நல்லா இல்லை மொக்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன பிரச்சனை வருது. ரெண்டு பேரும் வந்து ஒரு கலந்துரையாடலில் வந்து டிவி ஷோவில் வந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒரு கமர்ஷியல் படம் கிளிஷே அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, உங்களால் ஒரு நல்ல திரைப்படம் எடுத்து காமிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சவால் விடுறாரு. அந்த சவாலில் வந்து அந்த கிரிட்டிக் வந்து ஜெயிச்சாரா இல்லையா என்றதான் மசாலா படத்தினுடைய கதை. ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம். அந்த ஹோட்டலில் அந்த ஃபுட்டு வந்து ஒரு ஃபுட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்கிற உரிமை வந்து அந்த காசை கொடுத்து சாப்பிட்ற எல்லா சாப்பாட்டு பிரியர்களுக்குமே உண்டு. அது மாதிரி தான் ஒரு சினிமாவை வந்து 120 ரூபா கொடுத்து பார்க்குறப்ப அந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற உரிமை எல்லாருக்குமே உண்டு. ஆனால் கலாய்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு உழைப்பை வந்து அதிகமாக கலாய்க்கக்கூடாது, ஒரு ஜாலியாக கலாய்க்கலாம், அதிகமாக கலாய்க்கக்கூடாது. ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. அதை மீறும்பொழுது அது வந்து பிரச்சனைக்குரியதாகுது. ஸோ அதுதான் இந்த படத்தில் வந்து கையாண்டிருக்காங்க. அதுக்காக வந்து காசு கொடுத்து சாப்பிட்டா வந்து சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா நீ வந்து சமைச்சு பாருன்னு சொல்ல முடியாது. ஸோ அது வந்து லாஜிக்கலாகவும் வந்து சரியாகவும் கிடையாது. ஸோ ஆனால் உப்பு இல்லைங்க அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் சொல்லலாம், சின்னதாக ஒரு விமர்சனம் பண்ணலாம். அவசரம் ஒட்டுமொத்தமாக சாப்பாடு சரியில்லை, உப்பு இல்லைன்றதுக்காக ஃபுல்லாக ஒட்டுமொத்த சாப்பாடு நீங்கள் சரியில்லைன்றத மாதிரி கலாய்க்கிறது ஏற்றுக்க முடியாது. ஸோ இதை தான் இந்த திரைப்படத்தில் வந்து எடுத்து கையாண்டிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் வந்து பாபி சிம்ஹா அண்ட் சிவா லீட்ஸ் ரோல் பண்ணியிருக்காங்க. சிவா வர காட்சிகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பாபி சிம்ஹா வந்து அவருடைய ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. பட் சிவா வர இடங்கள்லாம் வந்து தேட்டரில் வந்து சிரிக்க வைக்குது. ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மிக அற்புதமான ஒரு பரபரப்பான கட்டிங். அந்த கட்டிங்கை பார்க்குறப்ப ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் எடுத்திருக்காங்க. ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அதாவது சைக்காலஜிக்கலாகவும் சரி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் படம் ஏற்கன எப்படி இருக்கும் அந்த மாதிரியான நேர்த்தியான டயலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த எடிட்டிங் ஸ்பீடு எல்லாமே இருந்தது. பட் செகண்ட் ஹாஃபில் அவங்க எடுத்து எனக்கு கதைக்களம் வந்து நொண்டடிக்க ஆரம்பிச்சிட்டு தான் உண்மை. பட் கடைசியாக வந்து ஒரு திரைப்படம் வந்து ஒரு ரசிகன் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறது வந்து அவருடைய இயலாமையின் காரணமாக தான் கமர்ஷியல் படங்களை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறான். அதை விட ஒரு நடிகனுக்கு வந்து நாட்டே ஆள்ற ஒரு பொறுப்பை கொடுக்கறது வந்து என்னென்னா, அது அவனே ஆள்ற மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ அதுதான் வந்து இந்தியாவிலையும் சரி உலக நாடுகள்லையும் சரி நடந்துகிட்டு இருக்குன்றத பின்னாடி வந்து அந்த டைட்டில்ஸ் மூலமாக உணர்த்துறாங்க. பட் அந்த லாஸ்ட் போர்ஷன் வந்து ரொம்ப அந்த ப்ரொடியூசர் பேசுகிற எல்லா விஷயமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பட் இது ஓவராலாக இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த ஒரு கட்ஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் இல்லாததுனால இந்த படம் வந்து சவசவன்ற ஒரு பிரச்சனையை, அதாவது சவசவன்ற ஒரு ஃபீலை வந்து இந்த திரைப்படம் வந்து கொடுக்குது. பட் எனிவே ஃபஸ்ட்டில் வந்து நல்லா அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்கன்ற நிமிர்ந்து உட்காந்தது வந்து திரைப்படத்தை செகண்ட் ஹாஃப்லையும் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த திரைப்படம் வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு போயிருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அதை செய்ய தவறிட்டாங்க, அதுதான் உண்மை. ஸோ மசாலா திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸுடைய மதிப்பெண் 5க்கு 2.5. பிகாஸ் நல்ல ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டாங்கன்ற ஒரு விஷயத்துக்காக அவங்க நிச்சயமாக பாராட்டியே சொல்லலாம். ஏன்னா திரைப்படத்துடைய 2 சாரார்களுடைய பிரச்சனைகளையுமே மிக அழகாக முதல் பாதியில் வந்து ரொம்ப அழகாக அலசியிருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் லக்ஷ்மண் குமார் வந்து மிக அற்புதமாக வந்து இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு. வேறு என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பட்டன் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.